வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சவ் சவ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகும். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது கூட ஒரே ஒரு சவ் மீடியம் சைஸ் சவ் சவ் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சவுச்சவோட அளவை பொறுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் சவ் அதனால் 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சவ் கூட வெங்காயம் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 4 மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது குட்டி மிளகாவாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். பெரிய மிளகாவாக இருந்தால் 2 போதும். அப்புறம் ஒரு துண்டு புளி, இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இதில் ஒரே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை உப்பு போடுங்க. அப்புறம் அரை கிலோ தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கணும். வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மண்சட்டினால். நீங்கள் அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறவும் நல்ல மிக்சியில் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ஆறட்டும், அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சவ் சவ் சட்னி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியில் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்குவாங்க. கலந்து நம்ம தாளிச்சிடலாம். ஏற்கனவே நல்லா வதங்கினதுனால லேசாக சும்மா ஒரு கொதி வரவுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிட்டோம். இது பார்க்க தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம சவுச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.